நித்யா மேனன் அப்படின்னு ஒரு நடிகை இருக்காங்க. அவங்களுடைய ஜாதக அமைவு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு பார்த்தோம். ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த அமைவுகள் காணப்படுகின்றன. அவங்க தேசிய விருதெல்லாம் வாங்கியிருக்காங்க 2022. இவ ஒரு சிறந்த நடிகை அப்படின்னு சொல்லலாம். சிறந்த பின்னணி பாடகி அப்படிங்கிற நிலையிலே இருக்காங்க. சொந்த குரல்லையே டப்பிங் பேசுவது ஒரு தனிச்சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். மிகையான நடிப்பு இல்லாமல் உணர்ச்சிகளை கண்களாலேயே வெளிப்படுத்துவதில் இவர் வல்லவர் அப்படின்னு கூட சொல்லலாம். பல தமிழ் திரைப்படங்களும் நடிச்சிருக்காங்க. எல்லா படங்களும் ஓரளவுக்கு சிறப்பாக தான், எல்லா படங்களும் சிறப்பாக தான் ஓடி இருக்கு. இவங்க புதுசாக கேயூரி ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புது தயாரிப்பு நிறுவனத்தை, சினிமா தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கியிருக்காங்க. பல வாழ்க்கையில் அவங்க வெற்றி பெற்ற நிலையிலே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். தொழில் ரீதியாக நல்ல வெற்றிகளை பெற்று வராங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்டவங்களுடைய ஜாதக அமைவில் என்ன மாதிரியான நிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இவங்க மிதுன லக்னத்தை சேர்ந்தவங்க. 1 மற்றும் 4ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் மிகச்சிறப்பாக 10ஆம் ஸ்தானத்தில் மீனத்தில் சூரியனோட சேர்ந்து அமர்ந்திருக்காங்க. புதன் மீனத்தில் நீச்சம் பெற்றாலும் சூரியனோட சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குறாங்க. இது ஒரு சிறந்த அமைவு அப்படின்னு சொல்லலாம். அந்த மீனத்தில் சூரியனும் புதனும் இணைஞ்சு 10ஆம் ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது தொழில் ரீதியாக இவங்க மிகப்பெரிய நிலை அடைவதற்கு இது ஒரு சிறந்த வாய்ப்பாக அமையும்னு சொல்லலாம். மிகச்சிறந்த அமைவு. அடுத்தது ஜாதகத்தில் 2ஆம் அதிபதி சந்திரன், அவர் தனுசு ராசியில் சனீஸ்வரனோட சேர்ந்து 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. அதே மாதிரி 3ஆம் அதிபதி சூரியன் பார்த்திங்கன்னா மீன ராசியில் 10ஆம் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்காங்கன்னு ஏற்கனவே சொல்லிட்டோம். புதனை அடிப்படையாக கொண்டு பிறந்தவர்கள், அதாவது லக்னாதிபதி புதன், தகவல் தொடர்பு துறை, அறிவுத்திறன், பன்முகத்திறமை எல்லாமே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 10ஆம் ஸ்தானத்தில் புதன் அமர்ந்திருப்பது, அதாவது மீனத்தில் கலை மற்றும் தகவல் தொடர்பு துறையில், சினிமா துறையில் பெரிய வெற்றியை தரும் அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஜாதகத்தில் 5ஆம் மற்றும் 12ஆம் அதிபதியான சுக்கிரன் 12ஆம் வீட்டிலே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்காங்க. இது ஒரு மிகச்சிறந்த அமைவு தான். இதுலேயும் சில சவால்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு இயல்பிலேயே கலைத்திறன், இசை ஞானம் மற்றும் படைப்பாற்றல் எல்லாமே மிகச்சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். மிகச்சிறந்த நடிகையாகவும் பாடகியாகவும் விளங்கக்கூடிய தன்மையை கொடுக்குதுன்னு சொல்லலாம். 12ஆம் அதிபதி 12லேயே ஆட்சி பெறுவது விமல யோகம் அப்படிங்கிற சுபப்பலனை தரும். வெளிநாடு தொடர்புடைய பயணங்கள் மூலமும் கலைத்தொழில் மூலமும் நல்ல வருமானத்தையும் புகழையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சொகுசான வாழ்க்கையும் கலைத்துறையில் நிலையான இடத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 6ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதி செவ்வாய் ஜாதகத்தில் 8ஆம் ஸ்தானத்தில் மகரத்தில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்காங்க. இது ஒரு மிகச்சிறந்த அமைவு. இவங்க 6ஆம் அதிபதி உச்சம் பெற்று 8ஆம் இடத்தில் அமர்வது விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லலாம். சவால்களை தகர்த்து வெற்றி பெறும் ஆற்றலை உங்களுக்கு வழங்கும் அப்படின்னு சொல்லலாம். 11ஆம் அதிபதியும் செவ்வாய் தான். அவங்க உச்சம் பெற்றிருப்பது கடின உழைப்பின் மூலம் பெரிய பொருளாதார லாபங்களை பெறவும், சொத்துக்களை சேர்க்கவும், சமூகத்தில் உயர்ந்த இடத்தை பெற்றுத்தரவும் இது உதவி செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 7 மற்றும் 10ஆம் அதிபதி குரு ஜாதகத்தில் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்காரு. இது ஒரு மிகச்சிறந்த அமைவு. இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி குரு லாபஸ்தானமான 11ல் அமர்ந்திருக்கும்போது வாழ்க்கை துணை கிடைச்சிது அப்படின்னு சொன்னால் அது மிகுந்த அந்த வாழ்க்கை துணை அறிவுத்திறன் மிக்கவராகவும் நல்ல செல்வ செழிப்பு உடையவராகவும் சிறப்பாகவும் அமையும் அப்படின்னு சொல்லலாம். 8 மற்றும் 9ஆம் அதிபதி சனீஸ்வரன் பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் 7ஆம் வீட்டில் அமர்ந்திருக்காங்க. அதே இடத்துல சந்திரனும் அமர்ந்திருக்காரு. இது ஒரு புணர்ப்பு தோஷம்னு சொல்லுவாங்க. இது திருமண வாழ்க்கையில் தடை தாமதங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இவங்களுக்கு நீண்ட ஆயுளும் பாரம்பரிய விஷயங்களில் மிகுந்த ஆர்வத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். 9ஆம் அதிபதி சனீஸ்வரன் 7ஆம் இடத்துல அமர்ந்திருப்பது திருமணத்திற்கு பிறகு பார்ட்னர்ஷிப் வழியாக பெரிய அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஜாதகத்தில் ராகு கேதுவோட அமைவை பார்க்கணும்.
ராகு 9ஆம் வீட்டில், லக்னத்துக்கு 9ஆம் வீடு பாக்கியஸ்தானம், அங்கே தான் அமர்ந்திருக்காரு. ராகு பொதுவாக 9ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் போது புகழையும் வழக்கத்திற்கு மாறான அல்லது நவீனமான சிந்தனைகளையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். தனித்துவமான கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து நடிப்பதற்கு இதுவும் காரணமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். வெளிநாட்டு பயணங்களை இவங்களுக்கு மிகச்சிறப்பாக அமைச்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். கேது 3ஆம் வீட்டில் அமர்ந்திருக்காரு வீரியஸ்தானத்தில். இது அசாத்தியமான துணிச்சலையும் கலைகளின் ஆழ்ந்த ஞானத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவர் பல மொழிகளை கற்றுக்கொள்வதிலும் சொந்த குரலில் டப்பிங் செய்வதிலும் மிகச்சிறப்பாக இருப்பதற்கு இந்த கேது 3ஆம் இடத்தில் அமைஞ்சது ஒரு காரணமாக அமையலாம். ஜாதகம் மிகச்சிறப்பாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல அந்த சனியும் சந்திரனும் அமைஞ்சு திருமணம் தொடர்பான தடை தாமதங்களை ஏற்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 8ஆம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருப்பதும் ஒரு சவாலான அமைப்பு தான் திருமணத்தை பொறுத்தளவில். இதெல்லாம் திருமணம் தொடர்பான விஷயங்களை காட்டுது, சிக்கல்களை காட்டுது அப்படின்னு சொல்லலாம். ஜாதகம் மிகச்சிறப்பாக இருக்குது. தொழிலுக்காகவே கலைத்திறனை வெளிப்படுத்தவே பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கலைத்திறன் வாயிலாக மிக சிறப்பான புகழையும் அதே சமயத்தில் சொத்துக்களை அடைவதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எல்லாமே மிகச்சிறப்பாக இருக்குது. ஆனால் திருமணம் தொடர்பான சிக்கல்கள் காட்டப்பட்டிருக்கு. இது போன்ற சிறப்பான பதிவுகளுக்கு அன்னை அபிராமி அஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.